ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஏன் இப்படி கத்துறோம்னா ஃபேன் ஓடுது, அதனால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, थैंक यू. அப்பா இன்னைக்கு வந்து இவங்க தான் பாருங்க இன்னைக்கு ஒரு வெகு வேலை பண்ணி விட்டாங்க. சரி அது வேண்டாம், அது நமக்கு எதுக்கு, அவங்க பிரச்சனை. ஓகே சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்குறோம். ஒரு ஃபன்னி vlog வித் ஒரு சூப்பரான சேலஞ்சோட. ஓகேவா? எடுங்க அவனே ஒண்ணா சொன்னல. ஹை ஹை. ஏன் வந்து இப்படி vlog-ஓட சேலஞ்ச் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு எல்லா வீடியோல துருவா காட்டுங்க சோ அதனால சேலஞ்ச் மட்டும் போட்டா துருவா காட்ட முடியாது இல்லையா? சோ அதனால vlog எடுக்கலாம், துருவாவும் இருக்கட்டும் அப்படிங்கறதுனால. மக்கள் கருத்தே மகேசன் கருத்து. vlog பிளஸ் சேலஞ்ச் ரெண்டுமே இருக்கும். அந்த சேலஞ்ச்லயே துருவா இருப்பாரு, சேலஞ்ச் துருவா பண்ண மாட்டாரு, ஆனா சேலஞ்ச்ல துருவா இருப்பாரு. ஆமா, கூட எங்களோட ஹெல்ப்புக்கு இருப்பாரு. சோ ஹெல்ப்புக்கு இல்ல, அவர் விளையாடிட்டு இருப்பாரு, நாங்க இந்த சைடு சேனல்ல அதனால சேலஞ்ச் முடிச்சிருவோம். சேனல்ல முடிச்சிருவோம் சொல்லுவாங்க. சேலஞ்ச் மட்டும் முடிப்போம், சேனல் முடிக்க மாட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க ரிமோட் ஏன் வந்து மியூட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து புது ரிமோட்டு, ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுது, ஆஃப் ஆக மாட்டேங்குது, ஆன் ஆக மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம படத்தை ஊம படமா பார்க்க வச்சுட்டாங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பிக்சர் மட்டுமாவது பாத்துக்கிட்டே இருப்போம். நம்ம தலை சின்ன தலை. நாங்க நேத்து வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டோம். சில பேர் சேல் பண்ண போறீங்களாலாம் கேட்டிருந்தாங்க. சேல் எல்லாம் பண்ணல, எல்லாமே பேக் பண்ணியாச்சு, திருப்பி அனுப்ப போறோம். ஓகேவா? இப்ப எதுக்காக நம்ம இருங்க ஃப்ரெண்ட் கேமரா வந்துறேன். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு புதுசா அடிச்சது ஒழுங்கா அடிக்கல. அவங்க ஒழுங்கா அடிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து சரியா அடிக்கல. இப்ப அடிச்சதுக்கு அப்படித்தான் கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெயிண்டர்ஸ். ஆக்சுவலி இங்க வந்து பிரில்லா ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 2 டைம் வந்து ஒயிட் வாஷ் பண்றாங்க போல. அந்த இது வச்சு ஒயிட் வாஷ் ஒரு செட்டி தண்ணி பிடிச்சிருக்கேன், தள்ளி விட்டுட்டா. சரி கொண்டு போங்க. ஒயிட் வாஷ் அடிச்சிட்டாங்க போல, அதனால இப்ப நம்ம பிரில்லா ஒயிட் அடிக்கிறனால அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, வருது. இதுதான் நம்மளோட ஃப்ரீசர். இந்த ஃப்ரீசர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் போடலாம். சரி ஓகே, இது மட்டும் காமிச்சிடுறேன். ஃப்ரிட்ஜ் டூர் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நாங்க போடுறோம். ஓகேவா? இதுல வந்து 2 சட்டில தண்ணி வச்சிருக்கோம். இது பெருசு, அது சின்னது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து குழியா இருக்கா, குழியா ஹைட்டா இருக்கு, இது அகலமா இருக்கு. அதான் சரி ஓகே. இது 2த்துலயும் நாங்க ஃப்ரீசர்ல வச்சிருக்கோம், மேக்ஸ் ஃப்ரீஸ்ல வச்சிருக்கோம். ரீசன் என்னன்னு யோசிச்சு இந்த சேலஞ்ச் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாக்குறதுக்கு முன்னாடி. ஆமா, கொஞ்ச நேரம் ஆகும், ஏன்னா கொஞ்ச நேரம் ஆகும், அதனால. சிங்கம் அடுத்து வந்துட்டு வருவார். ஹை ஸ்பீடு ஏங்க ஏறு குழந்தை தவக்கிற நடக்க தெரியாது, பாவம். டிங்கிள் டிங்கிள் டான்ஸ் ஆடுது வா. ரன். பிரேக் பிடிக்கலனால முடியல. ஒரு பேர் தான் ஹை ஸ்பீடு ரங்கசாமி. டக்கின் பண்ணிருக்காரு பாருங்க. பனியனுக்கே டக்கின் பண்ணி போடுற ஒரே ஆள் நாங்க தான். எப்படி பாம்பு போட்ட துருவா? ஏய் டேய் குட்டி பயல, சீன்காரங்க சரியான மறைச்சிட்டு இருக்கான் பாருங்க. எப்படி பாத்தீங்களா இல்லையா? வில்லன் எப்படி பாம்போட்ட அப்படி போட்டீங்களா? அந்த ரெடி பாம்பு போட்டுட்டு இருக்கோம். மறைச்சிரு அப்பாவை முறை இங்க வரு. அப்பாவை முறை துருவா இங்க வரு. எப்படி பாக்குறான் பாருங்க, மோசமான. மறைச்சு பாரு.
மூக்கெல்லாம் மாறுது. மூக்கெல்லாம் உடச்சுக்கிட்டு முறை போடுறது. உலகம் சுற்றும் வாலிபன் மாடியை சுத்தி வருகிறார். உள்ள பேக் அது உள்ள எக்கோ அடிக்குது. மாவா இல்ல சாரி ஜாவா. இதுல டான்ஸ் டிகோல் 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 டிகோல். ஆக்சுவலா கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு இல்லையா? சூப்பரா இல்ல, வெயில் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. மழை வரும்னு பரவலா எதிர்பார்க்கலாமா என்னன்னு தெரியல. இருட்டிட்டு தான் இருக்கு, ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானுங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்படிதான் சமயத்துல இருட்டிட்டு இருக்கும், அப்புறம் ஏமாத்திரும். கீழே செல்வா வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கான். மக்களே திருப்பி அதே இடத்துலயே மழை வருது. உங்களுக்கு தெரியுதா கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. இங்க மழை இல்ல, இங்க மழை அங்க மழை இல்ல பாருங்க. இந்த சைடு பாரு எப்படி இருக்கு. அங்க மழை வரப்போகுது, இங்க மழை வருது. எங்க வருது பாரு. இங்க மழை வருது, அப்புறம் கொஞ்சம் கேப், இங்கனக்குள்ள கொஞ்சம் சூறாவளி சாரல் அப்புறம் கொஞ்சம் கேப் காட்டுறான் பாருங்க குட்டால் குட்டி. ஆமாப்பா அங்கெல்லாம் மழை வருதுப்பா. ஐயோ சாமி சாமி வந்துச்சுப்பா. ஆமாப்பா இங்க இருக்கேன் கேமராமேன். அச்சோ அப்படி ஆயிடுச்சா? சரி வாங்க. உங்க பையன் யாரு? சூறாவளி போல போகிறேன். வெயில் அடிச்சிருச்சு பாருங்க. A few minutes later. நம்ம வந்து குளிச்சு கிளம்பி ஃப்ரெஷ் ஆயாச்சு. நிலாவும் கிளம்பிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்று வச்சோம் இல்லையா, அது மோஸ்ட்லி எல்லாரும் கணிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல, என்ன சேலஞ்சுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தம்பி வந்து அம்மா வந்து பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டி ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனையும் நம்ம கூட்டிட்டு நம்ம மேலே போகிறோம் சேலஞ்சுக்கு. அவன் சாப்பிட்ட உடனே நம்ம வந்து ஷார்ப்பாக மேலே போய் சேலஞ்சை மாஸ் பண்றோம். இப்போதான் நான் தொட்டு பார்த்தேன், ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இதனால நான் தோத்துட்டேன் சொல்லிடக்கூடாது. இதனால எடுத்துட்டு வந்தனால தோத்துட்டேன் சொல்லிடக்கூடாது. ரெண்டு வேற பாத்திரமா இருக்கு. அந்த சின்னது எனக்கு. அப்படியா? மேல போலாமா? ஓகே. காபி வந்து சுடுது. ஒருத்தன் உள்ள சாப்பிட்டு இருக்கான், அதனால இப்போதைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை கரைச்சு வெளியே எடுத்துட்டு நம்ம அவனை பிக்கப் பண்ணிக்கலாம். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டியை நம்மளோட ஒரு கையில அப்படி வச்சுக்கணும். ஓகேவா? யாரு ரொம்ப நேரம் அது வந்து கையில வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். தோக்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெயிச்சவங்கள தூக்கிட்டு நான் தான் சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் நிக்கணும். 5 நிமிஷம் நிக்கணும். இத முத உடைச்சு வெளியே எடுக்கணும் நம்ம. ஆமா, அது கொஞ்சம் ஈரம் பண்ணணும். ஈரம் பண்ணணும். அங்க இதே ஆடுது வரு குளுகுளுன்னு. ஆடுதா? அங்க பாரு. இதுதான் ஆடுது வந்து. ஓகே ஓகே, ரெடி ரெடி, எல்லாரும் ரெடியாங்க. வந்துட்டா சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஃபுல்லா ஐஸ் கட்டி ஆகல, ஒரு புளியே இருக்கு உள்ள. இருந்தாலும் பரவாயில்ல. நீ என்ன பண்ற? ஓகே ரெடியா? ரெடியா? கொஞ்சம் வெளிச்சம். ஓகே. ரைட். இவன பாருங்க. சரி ஓகே. ரெடியா? ரெடியா? 3 2 1. என்ன எதிர்பார்க்கற? நான் தான் விட்டு வைக்கிறேன். செவந்துருச்சு கையே. நீ பாருங்க, செவந்தது மட்டும் இல்ல, இங்கெல்லாம் கிழிச்சிருக்கு பாருங்க. கிழிச்சிருச்சா? ஆமா, ஐஸ் கட்டி இஸ் வெரி பேட். சோ ஓகே, நம்ம ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கோம். ரெண்டாவது ரவுண்ட் இந்த கையில வச்சுக்கலாமா? ஒரு ரவுண்ட் நான் தான் ஜெயிச்சிருக்கேன்.
சோ 3 ரவுண்ட்ல 2 யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின். ஓகேவா? ரெடியா? கீழ ஓட்ட ஓட்ட. ரெடியா? 3 2 1. ஐயோ நான் எடுக்கவே இல்ல. கமர். ஓகே 3 2 1. ஜீரோ நகர்ந்துக்க. கேவலமான செகண்ட்ல தோத்து போனவங்க யாரும் சொல்லுங்க, நாங்க தான். நாங்க இல்ல நீ. ரொம்ப வலிக்குது போய். வச்சிரு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. நோய் இருக்கு சிரிக்கிறாங்க. அழுகிறத பார்த்து இந்த மாதிரி 2 ஷாக் தான் எனக்கு தெரியல. இங்க பாரு, ரொம்ப பிஞ்சு பாடியாட்டு இருக்கு. அவனை பேர் கரெக்டா அங்க தண்ணி விடுறதுல இதுல போய் கை வைக்கிறான். என்ன சரி ஓகே 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 ஓகே. மூணாவது ரவுண்ட். 2 1 இப்ப யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க 2 கை வச்சுக்கலாம். 2 கை வச்சுக்கலாம். எதுக்கு? ஆத்மக்கு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரமா இருக்குல்ல. ஓகேவா? சரி ஓகே. ரெடியா? ரெடி. மூணாவது ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட் 2 கையில வச்சுக்கலாம். யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க தான் வின். ஆள் கொண்டு எடுத்துருக்கோம். யாரு? ஓகேவா? ரெடியா? வேற கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா போல. நம்மளால முடியல, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் இந்த சின்ன அலர்ஜி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வலிக்குது எனக்கு. சரியாயிருச்சு, பட் இப்போ இல்லாட்டி கொஞ்சம் நம்ம வலிக்குது. வந்து பிரேக் வச்சு கேப் நட்டுறீங்க. சரி ஓகே ஓகே. ரெடியா? 3 2 1. வாயில் வச்சுக்கலாமா? வச்சுக்கோ வச்சுக்கோடி. உடைய போது போனா போது உடைய போகுது. இந்த தடவை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு ஆள் முடிச்சு சொல்லுது. இப்படி வைங்கப்பா, இப்படி வைங்க பாப்போம். இங்கெல்லாம் வலிக்குதுப்பா. இங்கெல்லாம் வலிக்குது கையே. ஒரு இமிடியேட் மாத்திரா மாதிரி ஒரு கையில. ஏய் மாத்திக்கலாம் சொல்லிட்ட ஃப்ரெண்ட். சத்த மாதிரி ஒழுகுதுங்க. அத 2 கையில மாத்தி விட்டா நம்ம கீழ வைக்கலாம். அப்பவே சொன்னேன் வெயில அடிக்கவே பண்ணிடலாம்டா. சீக்கிரம் கரஞ்சிரும் கேட்கவே மாட்டேன்டா. நான் ஒரு சிங்கண்டி. இதுல கேட்க மாட்டேன். இப்ப பாருங்களேன் எப்படி யூஸ் பண்றானே. விரல்களை கூட தனித்தனியா டெக்னிக். ஒன்னையெல்லாம் தூக்கிட்டு நிக்க முடியாது. இதை தூக்கிட்டு நின்றுவேன் நான். பயங்கரமா கரையுது சீக்கிரமா. உன்னோடது உடைஞ்சிட்டாலும் யாருது உடையுதோ அவங்கதான். ஏய், உடையிறதெல்லாம் எப்படி செல்வா சொல்ல முடியும்? நீ சொல்லு. தலையாட்டினா கேட்காத உங்களுக்கு. சொல்லு, உடைஞ்சா என்ன? திருப்பி போக வேண்டியதான். ஆண்டவா. பேடான ஒரு விஷயம். அம்மா எதுக்கு நீ இப்படி ஆடுற? கை உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன். இது எல்லாமே நம்ம அதை வந்து நினைக்காம. அப்படியா? இங்க பாரு ஒரு லைட் இருக்கு. இங்க பாரு செல்வா, இங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுமா? ஏதா பாக்குறது. அங்க பாரு பேபி மாடு. மாடு பறக்க செய்யும். கீழே இருக்கியா? கைய கருப்பாயிச்சு வாங்க கையே. போய் கருத்துச்சு அப்படியே. பயணம் முடிக்கிற கையே நடுங்குது கையே. என்னைக்காவது என் கை நடுங்கி பாத்துருக்கீங்களா செல்வா? இப்ப நடுங்குது. அடிக்கடி கவுண்டர் நம்மள வச்சு என்ஜாய் பண்ணுவான்னு இருக்கேன். யாப்பு கடிச்சா கவுண்டரை போட்டுறது. ஐயோ ரொம்ப வலிக்குது. சரிச்சா தலையில ஜன்னி விழுந்துரு. ஏற்கனவே கொரோனா டைம்ல ஐஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க மறந்துட்டு தான் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கோம். இப்பதான் ஞாபகம் வச்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சேஃப்டி பிரிகாஷன்ஸ்லாம் இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போய் அடுப்புல கை வச்சிர வேண்டியது வந்து போயிடும். தேவையில்ல, ஒண்ணுல ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அது நார்மல் ஆயிருது. இவன் வைக்க மாட்டாளான்னு தெரியுங்க. நம்மள தூக்கிட்டு 5 நிமிஷம் நிக்க முடியாது. ஒரு மாதிரி கையெல்லாம் மறந்து போகுது. மறந்து போயிடுச்சுன்னா தெரியாதுல்ல. தெரியாது, கை வெந்து போகுது.
நீ வச்சதே உனக்கு மறக்கலையா? எனக்கு இன்னும் மறக்கல, ஞாபகமா தான் இருக்கு. இதுவும் அவனோட என்னோடதுல ஓட்டம் உடஞ்சிருமோ? அப்பா ஓட்ட விழுந்துருச்சப்பா, கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாங்க 2 பேரும் வைக்கல அப்படின்னா மேட்ச் டிரா புடிச்சிருவோம். ஆச்சுன்னா உடைச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு. சரி, டிரா ஆச்சுன்னா ஒருவேளை ஆளுக்கு ஒரு நிமிஷம் தூக்கிக்கலாம் 2 பேரையுமே. ராவ வச்சுக்க, இங்க கொஞ்சம் சிறு தண்ணி செல்வா மேல விட்டுரும். அரைஞ்சு கீழே விழுந்தாலும் அவங்க தான் விட்டுனேன். ஆமா, கீழே விழுக கூடாதுல்ல, நீதான் சொன்னத. இருக்கு மோதிரம், மோதிரம் எப்படி இருக்குன்னு சொல்லு. உடைய போட்டு மாதிரி அதுதான் கை வச்சு பயங்கரமான ஆளுவே. ஆனா கை 2 நாள் கிடச்சிதான் நினைக்கிறேன். எப்படி வந்துச்சு? கை சவுண்ட் அன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த சின்னதாக என் கை ஏற்கனவே ஒரு தடவை சவுண்ட் நான் பாத்துருக்கேன். அப்ப நான் சின்ன வயசுல பட்டாசு வெடிக்க வச்சிருந்தோம். அதை என்ன பண்ணிட்டேன், வெடிக்காம போயிடுச்சு. அது வெடிக்க நினைச்சு போய் எடுக்க போனா என் நேரத்துக்கு டிஷ் அப்படின்னு பட்டாசு பின்பக்கமா கையெல்லாம் வந்துருச்சு வெளியே. அப்ப செவந்தது. இப்ப மறுபடியும் கார் ஓட்டிட்டு வேற லெவல். கார் வந்து கை விட்டு தான் ஓட்டு. அது ஒரு கை பயங்கரமா வந்துருச்சு. நான் பாவம். இது வழியா நான் தெரியறேன். இல்ல தெரியல. அதுக்கெல்லாம் ஞானக்கண்ணு வேணும், ஞானக்கண்ணு. இதெல்லாம் ஓடிதான் எடுக்கிறேன். ஏன் பேசிட்டு ஓட்ட மாட்டான். நீங்க பல பேர் 6 நிமிஷம் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, வலிக்கிறப்பா. ரவி விட்டுரு. நான் ஒண்ணு இல்ல. தூக்கிறத விட இது உனக்கு மேலும் தெரியுது பத்தியா? சீக்கிரம் கரைய போகுது என்னோட. உன்னோட கரைஞ்சிச்சுனாலும் நீதான் விடு. ஏன் போடுறேன். அப்புறம் உன்னோட ஃபர்ஸ்ட் கரையா செல்வா? கரெக்ட் தான் செல்வா. இதான் நீ தூக்கணும். எப்படினாலும் இவ்வளவு நீ தூக்க வைக்கலாம். மக்களே, இந்த மான்கோம்போட தயவால தான் நான் வின் ஆயிருக்கேன். சோ அவன் வந்து என் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். சோ தோத்ததுனால காலில் விழுந்திருக்கான். மழையில கிழிச்சுட்டான். சரி இரு, அந்த கேமரா வாடி. ஒரு நிமிஷம் கேமரா வாடி. மழையில போட்டுடுறான். ஜாலியா இருக்கா? அதுக்குள்ள காஞ்சு போயிடுச்சு. தவுசருக்குள்ள இருக்கா வெளியே கண்ணாடி சொல்லி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவ்வளவு நேரம் எங்களை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தீங்களே. மாசம் செல்வாவே கோபப்பட்டான். எல்லாரும் ஒன்னதான் பிராங்க் பண்ண சொல்றாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இப்ப என்ன பண்றது யாராஜா? ஆமா, மக்கள் கருத்து எப்படி இருக்கு? குளுகுளுன்னு இருக்கா இவளுக்கு? அப்படி ஒரு சந்தோஷம் செல்வா மேல போட்டதுல. ஓகே வாங்க. நான் தான் இன்னும் இருக்கு. இப்பதான் அதை தூக்க போறேன். ஓகேவா? அவன் கண்ணை மூட்டானா தூக்கிடுவேன். 3 ஐயோ மூளைக்காரன். மூளை பிறக்கையில ஒரு காய்ச்சல சேர்த்து சும்மா எதா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி வா தூக்குறேன். தூக்குவா, வேற வழியே இல்லை. நீ தூக்கிதான் ஏறிக்கோ. 5 நிமிஷம். ஜாலியா இருக்கு.
நீங்க காலை பிடிச்சிருக்க அப்புறம் தூக்கி காலை உட்கார வச்சுக்கிட்டு தூக்கி வாடி இதான் சான்ஸ். எப்படியா ஓகே வாடி இங்க வாடி இங்க இன்னைக்கு 5 கிலோ வண்டி சாய் நான் பிடிச்சிக்கிறேன். எப்படி அப்படி இருந்து தள்ளடி ஆயிடுச்சு. ஒழுங்கா தூக்க தெரியும் எனக்கு. தூக்கி துவைக்கிறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போதும். என்னை தூக்கிட்டு இங்க மாதிரி இப்படி வந்தீங்கன்னா போதும். ஒரு கட்டம் 2 கட்டம் 3 கட்டம் 4 கட்டம் 5 கட்டம் 6 கட்டம் அதே கட்டத்துக்கு வந்துடும். சரி ஓகேவா? ஆனா கீழே விடாம வரணும். கீழே விட்டீங்கன்னா மறுபடியும் அடிக்குவேன். உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. என்ன மாதிரி ஒரு 5 கிலோ பையனை தூக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பார்த்து கூட உங்களுக்கு இங்க விடு, வயிறு விடு. கிட்ட வா, கிட்ட வாங்க, விடுங்க, வயிறு விடுங்க. நமஸ்தே சார். நம்ம இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். கீழே போய் தம்பி பார்க்கலாம் வாங்க. உட்காந்து என்ன பண்ற? செல்வா எதுக்கு தெரியுமா அவ்வளவு மெதுவா கேட்டா? இல்லன்னா தம்பி செல்வா மறந்துடுவான். அப்பா கூட சேர்ந்து வேற லெவல்ல சேலஞ்சு. கை சவந்தது இப்போ வரைக்கும் வலி. ஆனா சவந்ததெல்லாம் போயிடுச்சு. இந்த இடம்லாம் வலிக்குது நல்லா. இந்த சேலஞ்ச் யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொன்னாங்க. அவங்களோட ஐடி நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் அவங்க தான் சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நாங்க அந்த சேலை வீடியோ எடுத்தோம் இல்லையா, அது வந்து பேக்ல பண்ணி வச்சிட்டோம். எல்லா சேலை எடுத்து கீழே போட்டு வந்திருக்கான் பாருங்க ஒருத்தர் குறிச்சு. இங்க இருக்காங்க. பாய் சொல்லிடலாம், பாய் சொல்லிடலாம். பாய், நாளைக்கு பாக்குறோம் சொல்லிருங்க. பாய், பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே எங்களோட இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய் 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 பாய்.